கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 89 சங்கீதம் 1 கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவர். அவருடைய கிருபையினால தான் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே இவ்வாறாக காணப்படுகிறோம். நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய ஞானத்தினாலோ, நம்முடைய எந்த காரியத்தினாலோ அல்லது வேறு எந்த நபருடைய எந்த காரியத்தினாலோ நாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே காணப்படவில்லை. நாம் நிர்மூலமாக அதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையை என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அது உண்மை. நாம் நம்முடைய கால்கள் சறுக்கும்போது கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. இன்னும் கர்த்தருடைய கிருபை நம்மை தேற்றுகிறது, நம்மை ஆற்றுகிறது, நம்மை அரவணைக்கிறது, நமக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே செய்கிறது. கர்த்தருடைய கிருபை மட்டும் நமக்கு இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே கர்த்தரின் கிருபை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. அந்த கிருபைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் என்று இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தரின் கிருபைகளை நாம் அனுபவிக்கிறவர்களாக மட்டுமல்ல, கர்த்தருடைய கிருபைகளை நாம் பாடுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து நாம் மௌனமாக இருக்கிறவர்களாக அல்ல, கர்த்தரின் கிருபைகளை நினைத்து நாம் தேவனுடைய கிருபைகளை நம்முடைய வாழ்விலே அனுபவித்ததை நினைத்து கர்த்தருடைய கிருபைகளுக்காக அவரை பாட வேண்டும். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக அறிவிப்பேன். மட்டுமல்ல, 2வது வசனம் சொல்லுகிறது, கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபைகளை நினைத்து அவரை அனுதினமும் பாட வேண்டும். ஓய்வு நாளிலும் நாம் கர்த்தரை பாடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து கர்த்தரை பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.